ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜானுக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பெஷலும் இல்லைங்க. எப்பயும் போல் இட்லியும் சட்னியும் தாங்க. இன்றைக்கி பசங்களுக்கு லீவுன்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. ஸோ அதனால் டிஃபனும் லேட்டாக தான் செய்ய ஆரம்பித்தேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் புதினா இருந்துச்சு. அந்த புதினா ரொம்ப வாடி நொந்து நூடுல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப வேஸ்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த புதினாவை நம்ம இன்றைக்கி சட்னியில் போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி, காரத்துக்கு பச்சை மிளகா, நம்ம நிறைய காரம் வேணுன்னா சிவப்பு மிளகாவும் சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றனால ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணேன். சிவப்பு மிளகா ஆட் பண்ணிக்கல. காரம் சாப்பிட்றவங்க சிவப்பு மிளகா ஆட் பண்ணி செஞ்சால் நல்லா இருக்கும். இந்த இட்லி தட்டு யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவு ஊற்றணும். ஆனால் நான் தட்டுக்கு டைரெக்டாக மாவு ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க, இட்லியும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். ஒருத்தனுக்கு இட்லிக்கு மேலே சட்னி ஊற்றணும், ஒருத்தனுக்கு இட்லிக்கு பக்கத்தில் சட்னி ஊற்றணும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.